மெய் ஒரு மகடம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சாட்டை முருகன் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த திமுக பொதுக்கூட்டம் நடந்தது இல்லையா, அந்த பொதுக்கூட்டத்தை பற்றி கரூரில் நடந்ததை பற்றி பேசியிருக்காரு. கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் பேசுகிறாரு. வெறும் பொய்யா பேசுகிறாரு. எம்புடுத்தான் பொய் பேசுவாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம சீமான் அண்ணன் வந்து இவர் சொன்னார், சாட்டை முருகன் டாப்பிக்கே இல்லாமல் 1 மணி நேரம் பேசுவாப்புல அப்படின்னு சொல்லி சீமானை சொல்லியிருந்தார் இவர். ஸோ இவர் எவ்வளவுக்கு பேசுகிறாரு அப்படின்றத நீங்களே பாருங்கள். நான் லைவாக போட்டிருக்கேன். அவர் என்ட்ரி அதாவது தளபதி வந்து என்ட்ரி கொடுத்ததுல வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறுற வரையும் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல எங்கே வந்து கூட்டம் கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி சீட்டு வந்து எங்கே காலியாக கிடக்குது அப்படின்னு சாட்டை முருகன் தான் தெரியணும். ஸோ பொய்க்குனே பிறந்திருக்காங்க இவங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து தலைவர் திரும்ப வந்து கூட்டம் மிக பிரம்மாண்டமாக திருச்சியில் நடந்தது. ஒவ்வொரு கூட்டமும் திருச்சியில் வந்து மிகப்பெரிய பேரணி நடந்தது. அந்த பேரணிலையும் வந்து இதே மாதிரி தான் கூட்டம். ஆனால் அந்த கூட்டத்தை பற்றிலாம் இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பிஜேபியோட கைக்கூலிகள். அதனால் பேசுகிறதுக்கான வாய் வந்து வராது. வந்தால் செருப்பாலே அடிப்பாங்க வாய்க்கள் பேசுகிறவன. சரிங்களா? பிஜேபி வச்சு பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இருக்கிறதுனால தான் தவறான விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட போய் சேருது. அதை வந்து மக்கள் தான் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பேசுகிறாங்க, யூடியூப்பில் வருது, நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா மொபைலில் இன்றைக்கி தட்டினோன்னா மொபைலில் நிறைய விஷயங்கள் வருது. அந்த மொபைலில் இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதை நம்ம பார்த்து என்ன பண்ணிடுறோம், ஏமாந்துடுறோம். பார்க்குறவங்க ஏமாந்துடுறாங்க. ஸோ 4 இடத்துக்கு போகிறவங்க வர்றவங்க அவங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுருது. பட் வீட்லேயே உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க பேசுகிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிருவாங்களே. இந்த மாதிரி போய் பேசுகிற ஆட்கள் இருக்கிறதுனால தான் என்ன சொல்கிறது, தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு சிலர் வந்து பயங்கரமான மிகப்பெரிய ஊழல் வந்து செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. உங்களுக்கும் நான் அந்த ஆதாரம் வந்து இப்போ வீடியோ வந்து ப்ளே ஆகுது, பார்த்துக்கோங்க. 30 விழா நடக்குது. இந்த 30 விழாவுக்கு மிக்சர், வாட்டர் பாட்டில், மைசூர் பாக்கு, அப்புறம் வந்து கொடை வச்சாங்க, தண்ணி பாட்டில் எல்லாம் வச்சு சேரில் அடிக்கிட்டாங்க வரிசையா. கடைசியில் பார்த்தா அங்கே வந்து மக்கள் உட்காரணும் பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த வாட்டர் பாட்டில், மைசூர் பாக்கு, அந்த மிக்சர் இதுகிட்ட வந்து ஐயா ஸ்டாலின் பேசிக்கிட்டு இருக்காரு. பாதிக்கு மேலே கூட்டம் கிடையாது. நீ கொடுத்த பேமெண்ட்டுக்கு நாங்கள் வந்து மழையெல்லாம் கண்ணு காய்ச்சல் வந்து சாகணும் அவசியம் கிடையாது. இந்த 1000 ரூபாய்க்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொடுக்குறோன்னு சொல்லி மழை வந்தோடனே பாதி பேர் கலைஞ்சிட்டோம். இதில் ஐயா ஸ்டாலின் வந்த உடனே இப்ப யாரும் சொல்லல, மத்தவங்க சொல்லணும். ஒரு கூட்டத்தை பார்த்து பிரம்மாண்டமான கூட்டம், எழுச்சி கூட்டம், பேரெழுச்சி கூட்டம், இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் மத்தவங்க சொல்லணும். அவரே சொல்லிட்டாரு, உன்னையே நீ ஏன்டா தேடுற, எவ்வளவு செலவு பண்ணண்டா, கருப்பா குள்ளமா சூட்டு முடி வச்சா தெரியுமா தெரியாதாங்கிற மாதிரி அவரே அடடடா அப்பப்பா இப்படி ஒரு கூட்டத்தை வாழ்நாள பார்த்ததே இல்லை. இப்படி ஒரு 30 விழா இந்தியாவில் நடந்ததே இல்லை. தமிழ்நாட்டில் திமுகவுடைய வரலாற்றிலே இப்படி ஒரு கூட்டம் நடந்தது இல்லை. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, வேற எவனும் சொல்ல மாட்டாங்கிறதுக்காக அவரே முந்திக்கிட்டு அருமையான கூட்டம், அட்டகாசமான கூட்டம், அபாரமான கூட்டம். 30 விழாவோட ஹைலைட் என்ன தெரியுமில்ல, கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது. அப்படி என்னத்தை சாதிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கு பெரியார் விருது? பொருத்தமான விருது தான். கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது பொருத்தமான விருது. புரிஞ்சவங்களுக்கு புரியும் அது ஏன் அந்த பெரியார் விருது கொடுக்கப்பட்டிருக்குன்னு. அதாவது கனிமொழி திமுகவுடைய தலைவர் கலைஞருடைய மகள், ஸ்டாலினுடைய தங்கை, திமுகவுடைய துணை பொதுச்செயலர். கட்சி அவங்க கட்சி தான். அவங்க கட்சியில அவங்களுக்கு அவங்க கட்சியினுடைய தலைவரே அண்ணனே ஒரு விருதை கொடுக்குறாரு. நீங்க குடும்பத்துக்குள்ளே மாறி மாறி பாராட்டுது. ஏன்னா வேற எவனும் பாராட்ட மாட்டான்.